அப்படின்னா பெருமாள்னு வந்துட்டா உள்ளம் கலங்கணும். பெருமாள் ஒன்றும் வேண்டாம், ஆற்றுக்கு வாசலில் பெருமாள் ஏழ்றார். நமக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்கிறது இந்த ஊரில் கஷ்டம். ஸ்ரீரங்கம் மாதிரி விதேசங்களாக இருந்தால் ஆற்றுக்கு பெருமாள் வாசல் ஏறுவார். வாசலில் பெருமாள் ஏழ்றாரா, வாசலில் விளக்கு ஏற்றணும், வாசல் தெளித்து கோலம் போடணும், தட்டு எடுக்கணும், பெருமாள் தட்டு சமர்ப்பிக்கணும். எங்கள் ஆற்றை நோக்கி வந்தியா கிருஷ்ணா, எங்கள் ஆற்றை நோக்கி வந்தியான்னு அவனை பறிஞ்சு நம்ம ஆற்றுக்கு வரவேற்கணும். அவர் வரும்போது தான் வாசல்லேருந்து என்ன ஆற்றுக்குள்ள டிவியை பார்த்துட்டு அது மாதிரி பண்ணக்கூடாது. அவர் வராருனாலே அப்படியே கலங்கணும், நம்ம கதி கலங்குவான்னு சொல்ல. ஒரு நான் சொன்ன மாதிரி நார்மலாக யாரோ ஒரு தலைவர் யாரோ ஒருத்தர் மாற்றுக்கு வரனாலே நம்மளே புது 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 புதுன்னு ஆகும். சர்வலோகத்துக்கும் ஏக சக்கராதிபதி அவன். நான் சொன்ன மாதிரி அடக்குவார் இல்லாத சுவாதந்திரியத்தோட எல்லா ஆசைகளும் நிறைவேறி அவாப்த சமஸ்த காமனானவன் நம்ம நோக்கி வராங்கும் போது நம்ம மேலே ஒரு பிரேமத்தோடு வரான்.